This video sponsored by SPO Digital Market. SPOவில் சேர்ந்து பயனடைய திரையில் காணும் எனக்கு தொடர்பு கொள்ளவும். பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எமக்கு பெருமகிழ்ச்சி. மனுஷன் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, தான் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு சொல்லி. நீண்ட நாள் வாழணும், அது மட்டும் இல்லாமல் நான் நீண்ட நாள் வாழ்வேன் அப்படின்னு உறுதியாக நம்புகிறான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அதிகப்படியான சேட்டைகளை செஞ்சிட்ருக்கிறான். நாளை காலையில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இயற்கை மனிதனோட மரணத்தை ரொம்ப ரகசியமாக வச்சுருக்குது. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியாமச்சா மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகும். அப்படிங்கிறதுனால இயற்கை அதை ரகசியமாக வச்சுருக்குது. இது உயிர் வாழ்தல் சம்பந்தமான ஒரு காணொளி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாகாமல் உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் இருக்கும். இது தொடர்பான ஆய்வுகளும் கூட உலகெங்கும் நடந்தே வருகிறது. இதற்கிடையே பிரபல ஐரோப்பிய நிறுவனம் ஒன்று எதிர்காலத்தில் உயிரிழந்தோரை மீண்டும் உயிருடன் கொண்டு வர புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதற்காக அவர்கள் உடலை உறைய வைத்து விடுவார்களாம். இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். வாழ்வில் பிறப்பென்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக இறப்பு இருக்கும். ஆனால் இந்த இயற்கை விதியை மாற்றவே உலகெங்கும் ஆய்வுகள் நடந்து வருகிறது. இதுவரை உயிரிழந்தோரை வெற்றிகரமாக மீட்க முடியவில்லை என்றாலும் கூட இது குறித்த ஆய்வுகள் தொடர்ந்தே வருகிறது. இதற்கிடையே ஜெர்மனியைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான டுமாரோ பயோ வினோதமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது, ஒருவர் உயிரிழந்த பிறகு அவர்களின் உடல்களை பாதுகாப்பதாக அறிவித்துள்ளனர். எதிர்காலத்தில் மனித அறிவியல் வளர்ச்சியால் உயிரிழந்தோரை மீண்டும் உயிருடன் கொண்டு வர முடிந்தால் இது அவர்கள் மீண்டும் உயிர் பெற வாய்ப்பு தருவதாக இருக்கும். ஆனால் இதன் கட்டணம் கொஞ்சம் அதிகம்தான். இதற்காக சுமார் 1.74 கோடியை கட்டணமாக வசூலிக்கப் போகிறார்களாம். உயிரிழந்தோர் உடலை மிக குறைந்த வெப்பநிலைக்கு விரைவான குளிர்விப்பதன் மூலம் முழு உடல் கிரையோ ப்ரீசர்வேஷனை வழங்குகிறது. இது செல் சேதம் மற்றும் சிதைவை தடுக்க உதவுகிறது. எப்போதும் உடலை சேமிக்க நேரம் மிக முக்கியமானது. சிறிது லேட்டானாலும் உடலை பாதுகாக்க முடியாமல் போய்விடும். இதனால் சட்டப்பூர்வ மரணத்திற்கு பிறகு உடனடியாக செயல்முறையை துவங்குவதே டுமாரோ பயோவின் திட்டம். இதற்காக 24 மணி நேரமும் செயல்படும் அவசர காத்திருப்பு குழுவை வைத்திருக்கிறார்கள். எதிர்கால மருத்துவ வளர்ச்சியால் ஒரு நாள் இந்த உடல்களுக்கு மீண்டும் உயிர் தர முடியும் என்பதே இவர்களுடைய நம்பிக்கை. இதையெல்லாம் யார் செய்வார்கள்? அதுவும் கட்டணம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என நீங்கள் கேட்கலாம். உண்மையில் அந்த ஊரில் இந்த மவுஸ் அதிகமாகவே இருக்கிறது. இதுவரை 650க்கும் மேற்பட்டோர் இந்த சேவையை பதிவு செய்துள்ளார்கள். மரணத்தில் இருந்து விஞ்ஞானம் தங்களை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் உடலை பாதுகாக்க முடிவெடுத்துள்ளனர். ஐரோப்பாவில் இதுபோன்ற சேவையை வழங்கும் முதல் நிறுவனம் டுமாரோ பயோ ஆகும். இதுவரை அந்த நிறுவனம் 3 அல்லது 4 பேரின் உடல்களை பராமரித்து வருகிறதாம். மேலும் செல்ல பிராணிகளின் உடல்களையும் பராமரித்து வருகிறதாம். 700க்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டுள்ள நிலையில் வரும் காலத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் உயரவே கூடும். மேலும் விரைவில் இந்த சேவை அமெரிக்காவிலும் அறிமுகப்படுத்த இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இதுவரை கிரையோ ப்ரிசர்வேஷனுக்கு பிறகு யாரும் வெற்றிகரமாக உயிர் பெறவில்லை. ஒருவேளை அவர்கள் உயிர் பெற்றாலும் கூட அவர்களது மூளை கடுமையாக சேதமடைந்தே இருக்கும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். மனிதர்களை போன்ற சிக்கலான மூளை அமைப்புகளை கொண்ட உயிரினங்களை வெற்றிகரமாக மீட்டெடுக்க முடியும் என்பதற்கு தற்போது எந்த ஆதாரமும் இல்லை என்பதால் சிலர் இதை அபத்தமானது என்றும் சாடுகிறார்கள். நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.